Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப டேஸ்டியா நம்ம வீட்லயே செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 4 to 5 நிமிஷம் கொதிக்க விட்டு தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு பவுல்ல 3 ஸ்பூன் மைதாவும் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து பைண்ட் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். அதை நல்லா தோசை மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு அதில் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா அதை பெசரி விட போகிறோம். நல்லா அந்த மாவு வந்து நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி நல்லா பெசரி விட்டுருங்க. இப்போ இதோட எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நம்ம 1 ஸ்பூன் மைதாவும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை பெசரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கெட்டியாக ஒரு பதத்தில் பிசைஞ்சிட்டு அதை எண்ணெயில் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கச்சு. இப்போ இதை நம்ம வந்து மஞ்சூரியனாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயமும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு 3 to 4 வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா கோல்டன் கலருக்கு வரணும். அதோட உப்பு சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து சில்லி சாஸ் வந்து சேர்த்துருக்கோம். இதோட கொஞ்சமாக சோயா சாஸ், அதோட ஒரு 2 ஸ்பூன் போல் கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சமாக எடுத்து அதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இதில் இப்போ ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஹோட்டலெல்லாம் வந்து இது நல்லா ரெட் கலர் வர்றதுக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நீங்களும் ஆட் பண்ணிக்கவும். நான் எதுவும் ஆட் பண்ணல. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரேவியோட. இதில் நம்ம இப்போது
மல்லி இலை தூவி நம்ம வந்து இறக்கலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வந்து சூப்பராக பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.